இந்தியாவில் அன்றைய ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்னுமிடத்தில் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாக, நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றிய பெருமைக்கு உரியவர்கள். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். பின்னர் தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய போஸ் 1913இல் நடைபெற்ற தேர்வில் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேர்ச்சி பெற்றார். அக்காலத்தில் நாட்டு சூழ்நிலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்த அவரது தந்தை இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தார். 1920இல் இந்திய குடிமைப் பணி எனப்படும் ICS நுழைவுத் தேர்வில் இந்தியாவிலேயே 4வதாக தேர்ச்சி பெற்ற சுபாஷ் சந்திர போஸ் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற ICS பதவியை துறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் கடிதம் மூலம் CR தாஸிடம் தான் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட CR தாஸ் சுபாஷ் சந்திர போஸ் வருவதாயிருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் பதவியை துறந்ததை பாராட்டியும் CR தாஸ் மறுகடிதம் அனுப்பினார். 1921இல் மும்பை துறைமுகத்தில் வந்திறங்கிய சுபாஷ் சந்திர போஸ் மும்பையில் தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் காந்தியுடன் கலந்து ஆலோசித்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமை ஏற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங். காந்தி அகிம்சை கொள்கையை பின்பற்றியதால் உத்தம் சிங்கின் செயலை கண்டித்தார் காந்தி. ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார் போஸ். இதனால் காந்திக்கும் போஸுக்கும் உரசல் அதிகரித்தது. 1930இல் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த சுபாஷ் சந்திர போஸ் இத்தாலியின் பெனிட்டோ முசோலினியை சந்தித்து பேசினார். 1938இல் காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட போஸுக்கு காந்திஜி நேதாஜி என்ற பட்டம் வழங்கினார். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். காங்கிரசிலிருந்து வெளியேறிய போஸ் 1930இல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்று கொண்டனர். பிரித்தானிய அரசுக்கு எதிராக ராஸ்பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீளுருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ். விடுதலைக்காக போராடி நாட்டிற்காக உயிர் தர இளைஞர்கள் வர வேண்டுமென அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். 1941இல் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையை உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்காக தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன என்ற பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். 2வது உலகப் போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டன் அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டன் ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940 ஜூலை மாதம் நேதாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1940 நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கிய சுபாஷின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை பிரிட்டன் அரசு அறிந்திருந்தது. உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அதிகாரிகள் அவரிடம் கெஞ்ச சுபாஷ் சந்திர போஸ் மறுத்துவிட்டார். சிறையிலிருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்தித்தார். இந்திய விடுதலைக்கு ஹிட்லரின் முழு ஆதரவையும் பெற்றார். ஆனால் சூழ்நிலை மாற ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்தபின் ஜப்பான் செல்ல முடிவெடுத்து நீர்மூழ்கி கப்பலில் ஜப்பான் சென்றடைந்தார். அங்கு ஜப்பானின் இராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார். ஜப்பானின் உதவியை பெற்றவுடன் போரில் குதித்தார் நேதாஜி. பர்மாவில் இருந்தபடி இந்திய தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். ஆனால் பிரிட்டன் அரசின் படைகள் முன்னால் இந்திய தேசிய படைகள் தோல்வியை சந்தித்தன. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்ததும் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆளானார். ஆகஸ்ட் 18, 1945 அன்று தைபேயில் நடைபெற்ற விமான விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தது. இதனால் சுபாஷ் சந்திர போஸின் மரணம் சந்தேகத்துக்குரியதாக மாறியது.
1956இல் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நேதாஜி மரணம் பற்றிய உண்மைகளை கண்டறிய மூவர்களை கொண்ட ஷானவாஸ் விசாரணை ஆணையத்தை அமைத்தார். அதற்கு பின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி.டி. கோசலாவை கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தார். 1999ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் ஆட்சியின் போது நேதாஜி மரணம் பற்றி விசாரிக்க முகர்ஜி ஆணையம் அமைக்கப்பட்டது. இவ்வாறாக 3 ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அறிக்கையும் அளிக்கப்பட்டது. நேதாஜி மறைந்தாரா மறையவில்லையா என்ற மர்மம் அவரது மரணத்தில் தொடர்ந்தாலும் அவரது புகழ் என்றுமே அழியாமல் இருக்கும் என்பதுதான் உண்மை.